உலகளாவிய ரீதியிலே மொத்தமாக 250 மில்லியன் பேர் இந்த விளையாட்டை விளையாடுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. கால்பந்து வரலாற்றிலே மிகவும் முக்கியமான நட்சத்திர வீரர்கள் பலர் FIFA உலகக்கோப்பையில் பங்கு பெற இருக்கின்றார்கள். FIFA உலகக்கோப்பையினுடைய பந்தானது பாகிஸ்தானிலே தயாரிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கிலே நடைபெறுகின்ற பதற்றத்துக்கு மத்தியிலே ஈரான் இம்முறை உலகக்கோப்பையில் பங்கு பெற்றுமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. The little boy from Rosario, Argentina, on behalf of them. Here comes 2-1. The world record's gone. That's Neeraj Chopra. இருபத்தியோராம் நூற்றாண்டிலே 250 மில்லியன் பேர் விரும்புகின்ற ஒரு விளையாட்டு. 1.3 பில்லியன் பேர் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. 26 பில்லியன் தொலைக்காட்சி பார்வையாளர்களை கொண்ட ஒரு விளையாட்டு. இவ்வாறு உலகளாவிய ரீதியிலே மிகவும் பிரபல்யமான விளையாட்டான ஃபுட்பால் பற்றி நாங்கள் இந்த தொகுப்பிலே ஆராய இருக்கின்றோம். 21ஆம் நூற்றாண்டில் மிகவும் பிரபல்யமான விளையாட்டாக ஃபுட்பால் காணப்படுகின்றது. உலகளாவிய ரீதியிலே மொத்தமாக 250 மில்லியன் பேர் இந்த விளையாட்டை விளையாடுவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. மேற்கத்திய நாடுகளை பொறுத்தமட்டிலே அதிக அளவிலான ரசிகர்களை கொண்ட இந்த விளையாட்டு அவர்களின் உணர்வுகளோடு பின்னி பிணைந்த ஒரு விளையாட்டாக காணப்படுகின்றது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற FIFA உலகக்கோப்பை தொடரானது இம்முறையும் நடைபெற காத்திருக்கின்றது. 23வது FIFA உலக கிண்ணம் கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவில் ஜூன் 11ஆம் தேதி முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக 48 அணிகள் 104 போட்டிகளில் விளையாடும் இந்த பிரமாண்டமான தொடர் 16 நகரங்களில் நடைபெற உள்ளது. உலக கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் இதற்கு முன்னர் 32 அணிகளே பங்கு பெற்றியதுடன் இம்முறை அந்த எண்ணிக்கை 48ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தொடரை 3 நாடுகள் நடத்தும் முதல் சந்தர்ப்பமாகவும் இம்முறை அமைந்துள்ளது. 48 அணிகள் 12 குழுக்களாக பிரிக்கப்பட்டு முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் மற்றும் சிறந்த 3ஆம் இடத்தை பிடிக்கும் 8 அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறும். உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியை எட்டுவதற்கு 32 அணிகள் சுற்று, 16 அணிகள் சுற்று, காலிறுதி மற்றும் அரையிறுதி என 4 நாக் அவுட் சுற்றுகளை கடந்து செல்ல வேண்டும். முதல் போட்டியானது இம்முறை தொடர் ஆரம்பமாகும் எதிர்வரும் ஜூன் மாதம் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. முதல் போட்டி மெக்சிகோவின் சிட்னியில் மெக்சிகோ மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோத உள்ளன. 2026 FIFA உலகக்கோப்பையை வெல்லப்போகின்ற அணிக்கு $50 மில்லியன் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2ஆம் இடத்தை பெறப்போகின்ற அணிக்கு $33 மில்லியன் பணத்தொகை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இம்முறை உலக கால்பந்தாட்ட தொடருக்காக ஒதுக்கப்பட்டுள்ள $727 மில்லியன் மொத்த நிதியில் $655 மில்லியன் நிதி தொடரில் அணியின் வெற்றிக்கு அமைவாக பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. அதன் அடிப்படையில் கால்பந்தாட்ட உலகக்கோப்பையை வெல்லும் அணி $50 மில்லியன் பரிசுத் தொகையையும், 2ஆம் இடத்தை பெற்றுக் கொள்ளும் அணி $33 மில்லியன் பரிசுத் தொகையும் பெற்றுக்கொள்ளும். ஏனைய 46 அணிகளும் அவற்றின் வெற்றியின் அடிப்படையில் அமைந்த தரப்படுத்தலுக்கு அமைவாக தமக்கான பரிசினை பெற்றுக் கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக 2022ஆம் ஆண்டு கட்டாரில் நடைபெற்ற FIFA உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா பிரான்சை தோற்கடித்து 3வது தடவையாகவும் உலகக்கோப்பையை வென்றது. இந்த போட்டியின் மூலம் அர்ஜென்டினா அணிக்கு $42 மில்லியன் பரிசுத் தொகை கிடைத்தது. FIFA உலக கால்பந்தாட்ட வரலாற்றை பொறுத்தமட்டில் அதிக தடவைகள் கோப்பையை வென்ற அணியாக பிரேசில் காணப்படுகின்றது. 1958, 1962, 1970, 1994, 2002 என 5 தடவைகள் உலக கால்பந்தாட்ட ஜாம்பவானாக பிரேசில் மகுடம் சூடியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2026 FIFA உலகக்கோப்பையினுடைய பந்தானது பாகிஸ்தானிலே தயாரிக்கப்படுகின்றது. போட்டியை நடாத்துகின்ற கனடா, மெக்சிகோ, அமெரிக்காவை பிரதித்துவப்படுத்தி இந்த பந்தானது தயாரிக்கப்படுகின்றது. 2026 FIFA உலகக்கோப்பையின் அதிகாரப்பூர்வ போட்டி பந்து ட்ரியோடா ஆகும். இது ஸ்பானிய மொழியில் 3 அலைகள் என பொருள்படும். இந்த போட்டி பந்தானது 4 பேனல்கள் கொண்ட வெப்ப பிணைப்பு கட்டமைப்பை கொண்டுள்ளது. சோலார் தொழில்நுட்பத்தில் 500 GHz இந்த பந்து உருவாக்கப்பட்டுள்ளமையினால் நடுவர் குழாத்தினருக்கு துல்லியமான தரவுகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் முடிவுகளை மிகச் சரியாக அறிவிக்கக்கூடியதாகவும் உள்ளமை விசேட அம்சமாகும். இந்த போட்டியை நடத்தும் 3 நாடுகளான கனடா, மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவை குறிக்கும் சிவப்பு, பச்சை மற்றும் நீல நிற கோடுகள் இடம்பெற்றுள்ளன. இந்த வடிவமைப்பு போட்டியை நடத்தும் நாடுகளின் சின்னங்களும் உலக கால்பந்தாட்ட தொடரை கௌரவிக்கும் வகையில் தங்க நிற கோடுகளும் அடங்கியுள்ளன. மத்திய கிழக்கிலே நடைபெறுகின்ற பதற்றத்துக்கு மத்தியிலே ஈரான் இம்முறை உலகக்கோப்பையில் பங்கு பெற்றுமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது.
2026 ஆண்டு நடைபெறவுள்ள FIFA உலகக்கோப்பை கால்பந்தாட்ட தொடரில் ஈரான் அணி பங்கேற்காது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பிராந்திய போர் சூழல் மற்றும் நாட்டில் நிலவும் நெருக்கடியான நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக ஈரானின் விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஈரான் அணியின் போட்டிகளை அமெரிக்காவில் இருந்து மெக்சிகோவுக்கு மாற்ற வேண்டும் என்ற அந்நாட்டின் கோரிக்கையை FIFA நிராகரித்துள்ளது. 2025 டிசம்பரில் அறிவிக்கப்பட்ட அட்டவணைப்படியே அனைத்து போட்டிகளும் நடக்கும் என FIFA உறுதிபட தெரிவித்துள்ளது. ஈரான் தானாக முன்வந்து விலகினால் FIFA பின்வரும் நடவடிக்கைகளை எடுக்க வாய்ப்புள்ளது. போட்டி தொடங்குவதற்கு 30 நாட்களுக்கு முன்னதாக விலகினால் குறைந்தபட்சம் 2,50,000 சுவிஸ் பிராங்க் அபராதம் விதிக்கப்படலாம். இது 30 நாட்களுக்குள் இருந்தால் 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும். FIFAவின் விதிமுறைகளின்படி ஒரு நாடு தனிச்சையாக விலகினால் அடுத்தடுத்த உலகக்கோப்பை தொடர்களில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கவும் வாய்ப்புள்ளது. ஈரான் அணிக்கு மாற்று அணியாக இது பங்கேற்க போகின்றது. ஆசிய கண்டத்தில் தகுதி பெறாத அணிகளின் தரவரிசையில் முன்னிலையில் உள்ள ஈராக் அணிக்கு முதலிடம் கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக தரவரிசையில் மிக உயர்ந்த இடத்தில் உள்ள தகுதி பெறாத அணி என்ற அடிப்படையில் இத்தாலிக்கும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. கால்பந்து வரலாற்றிலே மிகவும் முக்கியமான நட்சத்திர வீரர்கள் பலர் இம்முறை 2026 FIFA உலகக்கோப்பையில் பங்கு பெற இருக்கின்றார்கள். லியோனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நெய்மர், கிலியன் எம்பாப்பே போன்ற வீரர்கள் இம்முறை தொடரில் பங்கேற்க இருக்கின்றார்கள். FIFA உலக கிண்ணத்தை வெல்லப்போவது யார் என நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதையும் எங்களுக்கு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். மீண்டும் ஒருமுறை பாப்ரே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜீவானந்தம் லவன்யன். The little boy from Rosario, Argentina, on behalf of them. Here comes 2-1. The world record's gone. That's